7 பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. 7 பிள்ளைங்க ராஜாவுக்குரிய சேனைகள்ல வேலை செய்கிறான். அப்படின்னா கவர்மெண்ட் வேலை. சில பிள்ளைகள் ஏதோ வியாபாரம் பண்றாங்க, அதுல செழிப்பு. ஆனா ஒரே ஒருத்தன் மாத்திரம் எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஆட்டுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். என் தேவ பிள்ளையே, ஆட்டுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை பார்த்து, ஐயோ மூத்த மகன் எப்படி இருக்கிறான்னா, அவன் சேனைகளுக்கு தலைவனாக இருக்கிறான். 2வது 3வது உள்ளவன் நல்ல நிலையில் இருக்கிறான். மற்ற 3 பிள்ளைகளும் ஓரளவு அவர்களுடைய பிரயாசத்தில் நல்லா இருக்கிறான். ஆனா இவன் மாத்திரம் இப்படி இருக்கிறானே என்கிற அந்த கவலை பெத்தவனுக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அன்பு தேவ பிள்ளையே, என் தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, பெத்தவனுக்கு இல்லை என்றாலும் தேவ பிள்ளையே, நீ அவர் பக்கம் கவனத்தை திருப்புவே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் மற்ற 7 பிள்ளைகளை விட உன்னை நான்